கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் 4,19,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 1,49,000க்கும் மேல வாக்கு வித்தியாசத்துல இவரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காலையில இருந்தே வெளியாகிட்டு வந்த சூழல்ல முன்னிலை விவரங்கள் வெளிவந்தது. இதை தொடர்ந்து இப்போ வெற்றி விவரங்களும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் கட்சி சார்பில் விஜய் வசந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா போட்டியிட்டு இருந்தாரு. அவர் இப்போ கிட்டத்தட்ட 4,19,694 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து பாஜக சார்பில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2,70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மரியா ஜெனிஃபர் அவர்கள் பாத்தீங்கன்னா 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்துல அதிமுக கட்சி வேட்பாளர் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல விஜய் வசந்த் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. விஜய் வசந்த் அவர்களுடைய தந்தையான வசந்தகுமார் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. விஜய் வசந்த் அவர்கள் இந்த நிலையில தான் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையுமே இவரு மறுபடியும் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை வருஷமானாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. தமிழகம் புதுச்சேரியில 40 தொகுதிகளையுமே திமுக கூட்டணி முன்னிலை வகிச்சிட்டு வந்திருக்கிறது. திமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்பவே கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. காலையில இருந்தே அதிமுக கூட்டணியில விருதுநகர் தொகுதியில போட்டியிட்ட தேமுதிகவினுடைய விஜயபிரபாகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா முன்னிலை வகிச்சிட்டு வந்திருந்தாரு. அதே போல பாஜக கூட்டணியில இருந்த பாமக கட்சியினுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில முன்னிலை வகிச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த 2 தொகுதிகளிலுமே இவங்க பின்னடைவை சந்திச்சிருக்கக்கூடிய சூழல்ல தான் திமுக கூட்டணியில 40 தொகுதிகளிலுமே இப்போ முன்னிலை வகிச்சிட்டு வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி தமிழகம் புதுச்சேரியில 40க்கு 40ல முன்னிலை வகிச்சிட்டு வராங்க திமுக. இத திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கட்சி தொண்டர்கள் மத்தியில பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் பார்க்கப்படுது.